சபரிமலையில் நடப்பாண்டு மண்டல மகர விளக்கு பூஜை காலத்தில் இணைய வழியில் பதிவு செய்யும் பக்தர்கள் மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், நாளொன்றுக்கு அதிகபட்சமாக 80,000 பேருக்கு தரிசனம் உறுதி செய்யப்படும் என்றும் கேரள அரசு தெரிவித்துள்ளது. கேரளத்தின் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வருடாந்திர மண்டல மகர விளக்கு பூஜை காலம் அடுத்த மாதம் தொடங்க உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாநில முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சபரிமலையில் நடப்பாண்டு பூஜை காலத்தில் இணையவழி பதிவு மூலம் மட்டுமே பக்தர்களை அனுமதிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. பக்தர்களின் அதிக கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக முதல்வர் அலுவலக செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. நாளொன்றுக்கு அதிகபட்சமாக 80,000 பேருக்கு தரிசனம் உறுதி செய்யப்படும். இணையவழி முன்பதிவின் போது யாத்திரை பாதையை தேர்வு செய்யும் வாய்ப்பும் அளிக்கப்படும். நடப்பாண்டு நிலக்கல் மற்றும் பம்பையில் கூடுதல் வாகன நிறுத்துமிட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், சபரிமலை மற்றும் வாகன நிறுத்துமிட சாலைகளின் பராமரிப்பு பணி விரைவில் நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Taste the Daily.